வெல்கம் டு PSK TMT ஸ்ட்ராங். நடந்தது என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பேயோட்டும் நிகழ்வு பார்ப்பதற்கு பயமாக இருக்கும். ஒரு பௌர்ணமி இரவு, முழு நிலவு, கடலூர் மாவட்டம் தலக்குளம் கிராமத்தில் இருக்கும் வெக்காளியம்மன் கோவிலில் பேயூட்டும் நிகழ்வு நடக்கிறது. அதில் கலந்து கொள்ள புறப்படுகிறார் எழுத்தாளர் ராஜ நாராயணன். மாலை நேரம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள தலக்குளம் எனும் கிராமத்தை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன். பசுமையான வயல்வெளிகளுக்கு இடையே செல்லும் தார்ச்சாலையில் என் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விவசாயம்தான் தலக்குளம் மக்களின் பிரதான தொழில். தலக்குளம் ஊர் எல்லையில் நம்மை வரவேற்கிறது 86 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான வெக்காளியம்மன் சிலை. உக்கிரமான கண்கள், 8 கரங்கள், அதில் கூர்மையான ஆயுதங்கள் என பயங்கரமாக காட்சியளிக்கிறாள் வெக்காளியம்மன். படிகளோடு கூடிய மண்டபம் போல் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு கட்டிடத்தின் மேல் இந்த 86 அடி உயரம் கொண்ட அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சுமார் 300 குடும்பங்கள் வசிக்கும் தலக்குளம் கிராமம் ஊர் எல்லையில் அமைந்திருக்கும் இந்த வெக்காளியம்மன் சிலைக்கு அருகே இருக்கிறது ஒரு சிறிய ஆலயம். அந்த ஆலயத்தினுள் சென்று அம்மனை தரிசித்தேன். சர்வ அலங்காரத்துடன் மிகவும் சாந்தமான ஒரு அம்மனை அங்கு தரிசிக்க முடிந்தது. வானம் இருட்டத் தொடங்கியிருந்தது. அன்றைய இரவு நடக்கவிருக்கும் சிறப்பு பூஜைக்கான ஆயத்த வேலைகள் துரிதகதியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. தலக்குளம் கிராமம் வெக்காளியம்மன் கோயில் பௌர்ணமி பூஜை இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இங்கு நள்ளிரவில் நடைபெறும் பேய் ஓட்டும் விழா மிகவும் விசேஷமானது. மூட நம்பிக்கைகளும் கொடூரமான வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் இருக்கிறது அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்காவுக்கு அடுத்தது இந்தியா, அதுவும் நம்ம தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு இந்தியாவில் ரொம்ப கூர்ந்து கவனிச்சு ரொம்ப புறையோடி போன ஒரு விஷயம் அப்படிங்கிறது பேய் விரட்டுதல் அப்படிங்கிறது இந்த கலாச்சாரத்திலே இருந்த ஒரு விஷயம் மாதிரியே இருக்கு. ஆனால் அப்படி பேய் விரட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட் தமிழ்நாட்டில் சிதம்பரம் பக்கத்தில் இருக்க தலக்குளம் அப்படிங்கிற கிராமம். இந்த இடத்துல இந்த பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி நடக்க போகிறது அப்படிங்கிறது பௌர்ணமி ராத்திரி ஒரு பூஜை. அந்த பூஜையில் நிறைய பேருக்கு பேயை ஓட்டி பேயை விரட்டுவாங்க. அந்த பேய் விரட்டுதல் இந்த இடத்துல என்னால் பேயை பார்க்க முடியுமா, இல்லை அது சார்ந்த அது இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான நம்பிக்கைகள் ஏதாவது எனக்கு கிடைக்குமா? வெக்காளியம்மன் கோயில் தலைமை பூசாரி சிவக்குமார் அவர்களை சந்தித்தேன். இந்த இடத்துல ஏன் அப்படி ஒரு பேய் விரட்டுதலுக்கும் அந்த துஷ்ட சக்திகளுக்கும் விரட்டுற ஒரு இடமாக ஏன் இதை இருக்கு? மக்கள் இம்சையிலேருந்து காப்பாற்ற வேணும்னு அவள் சக்தி தான் இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா பேயின்னு ஒன்று இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நீங்க பார்த்துருக்கீங்களா? மனித தோற்றத்தை தான் பார்த்துருக்கேன். அந்த வேலை சென்ற ஆண்டு ஒரு பையன் வந்தான். சரி. அவர் சொந்த ஊர் கொடுக்கம்பாளையம். ஓகே. 10 ஆண்டு இந்த பேயினுடைய தொல்லையால இம்சப்பட்டுருக்கான். அவருக்கு பிடிச்சது ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு என்னென்னால செஞ்சுதோ, அவன் யார் அந்த பொண்ணை கொன்னாங்களோ, என்னெல்லாம் எங்கே கூட்டி வச்சு கொண்டாங்களோ யாருக்கும் தெரியாத ஒரு நிகழ்ச்சியை அவன் மேலே அந்த ஆவி இந்த தலகுளத்தில் மயானத்தில் பேசி எல்லாருக்கும் தெரியும்படியான, அதாவது சுமார் 25,000 பேர் மக்களுடைய மத்தியில் இது நடந்தது. இப்போ இன்னைக்கு பௌர்ணமி. இன்னைக்கு நீங்கள் இப்போ பேய் ஓட்ட போகிறீங்க. அதில் பார்க்க முடியும். அதில் ஒன்றும் மறைபொருளாக மறைச்சி இல்லை, அந்த பேய் அந்த அமானுஷ சக்திகள் நான் தேடி வந்ததுக்கு எனக்கு ஒரு விடை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். வானம் முற்றாக இருட்டிவிட்டிருந்தது. தலக்குளம் வெக்காளியம்மன் கோயில் பௌர்ணமி பூஜை தொடங்கியது. கடந்த 15 வருடங்களாக இந்த பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. நள்ளிரவுகளில் பேயூட்டும் சடங்குகளும் தவறாமல் நடைபெறுமாம். ஹோமம் வளர்க்கப்படுகிறது. கோடங்கி அதிர பூஜைகள் தொடங்கப்படுகின்றன. உள்ளூர் மக்கள் என பலதரப்பட்டவர்களும் அங்கு குழுமி இருந்ததை பார்க்க முடிந்தது. ஹோமகுண்டத்திற்கு
மேலும் நெய் வார்க்கப்பட மேன்மேலும் அது புகையை கிளப்புகிறது. அந்த இடமே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. உடுக்கை உருமி சத்தம் மேலும் வேகமெடுக்க பெண்களில் சிலர் திடீரென சாமியாடத் தொடங்கினர். தலக்குளம் வெக்காளியம்மன் கோயில் முன்னர் இருக்கும் அந்த வெட்ட வெளி மிகவும் வித்தியாசமான தோற்றம் கொண்டது. அங்கு குழுமியிருந்த பக்தர்களின் முகங்களில் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளை காண முடிந்தது. வானத்தில் முழு நிலவு தோன்றியிருந்தது. தாளவாத்தியங்களுடன் கூடிய பல்வேறு விதமான பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. சூழல் மேலும் பக்திமயமானது. தீபாராதனைகள் காட்டப்பட்டன. என் கையில் ஏதோ மந்திரங்கள் சொல்லி காப்பு கயிறு ஒன்றை கட்டிவிட்டார் பூசாரி. ஆலயத்தினுள் இருக்கும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டன. பூசாரி சிவக்குமார் திடீரென வாயில் எலுமிச்சை, கழுத்தில் மாலை என மிகவும் ஆக்ரோஷமான தோற்றத்தில் வெளிப்பட்டார். பக்தர்களின் ஆர்ப்பரிப்புக்கு இடையில் இரு கைகளில் வேப்பிலையுடன் ஆணி செருப்பு அணிந்து கொண்டு சிவக்குமார் நெருப்புச் சட்டியை கைகளில் ஏந்தினார். பின்னர் கோயிலைச் சுற்றி ஓடத் துவங்கினார். கையில் பிரம்பு, தோளில் சாட்டை என மிரட்சியாக இருந்தது அவரது தோற்றம். உடுக்கை மேளச்சத்தம் மேலும் உக்கிரமடைந்தது. நள்ளிரவு நேரம். நாம் இதுவரை கண்டுகளித்து வந்த திருவிழா காட்சிகள் போல அல்லாமல் வேறு மாதிரியான அமானுஷ்யமான காட்சிகள் அரங்கேறத் துவங்கின. பிரம்மாண்ட வெக்காளியம்மன் சிலைக்குள் இருக்கும் அறையில் பூசாரி சிவக்குமார் முன்னிலையில் அந்த வித்தியாசமான நிகழ்வுகளை காண முடிந்தது. வெகு சிலர் மட்டுமே அந்த அறைக்குள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். சன்னதம் வந்தவராக காணப்பட்டார் பூசாரி சிவக்குமார். பேயொட்டுதல், குறி சொல்லுதல், கழிப்பெடுத்தல் போன்ற மாந்திரீகம் சார்ந்த நடவடிக்கைகள் நிகழும் வேளை அது என்று எனக்கு தெரிய வந்தது. வெற்றுடம்போடு சிவப்பு வெட்டி மட்டும் கட்டி ஒரு கையில் கோல், மற்றொரு கையில் வேப்பிலை என வித்தியாசமாக செயல்பட்டு கொண்டிருந்தார் சிவக்குமார். நடப்பவைகளை நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன். பேண்ட் மட்டுமே அணிந்திருந்த நிலையில் ஒரு வாலிபர் அந்த அறைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். அந்த வாலிபர் முற்றிலும் தன் நிலையில் இல்லை என்பதை அவரது முகபாவனைகளும் நடவடிக்கைகளும் காட்டிக் கொடுத்தன. ஆழமான ஒரு மனச்சிக்கலில் அந்த வாலிபர் இருப்பதாக எனக்கு பட்டது. சிறிது நேர மௌனத்திற்குப் பின் திடீரென அந்த இளைஞர் உரத்த குரல் எழுப்பினார். நான் மேகலா வந்திருக்கிறேன் என கூறினார் அந்த வாலிபர். அந்த குரலை கேட்டு முதலில் எல்லோரும் ஆச்சரியமடைந்தோம். பின்னர் நான் அந்த வாலிபரை கூர்ந்து கவனிக்கத் துவங்கினேன். சிறிது நேரம் அங்கு மௌனம் நிலவியது. பின்னர் சிவக்குமாரின் உதவியாளர் அந்த இளைஞரை வெளியே கூட்டிச் சென்றார். நானும் அவரை பின்தொடர்ந்து சென்றேன். அவரது தலைமுடியை பற்றியபடி அவரை வழிநடத்தி வந்தார் பூசாரி சிவக்குமாரின் உதவியாளர். ஊர் எல்லை வந்துவிட்டிருந்தது. கற்பூரம் கொளுத்தப்பட்டது. பின்னர்
மேலும் அந்த இளைஞரை ஊர் எல்லையை தாண்டி கூட்டிச் சென்றனர். ஏன் என்று எனக்கு புரியவில்லை. பௌர்ணமி நிலவொளியில் வழி பிரகாசமாக காணப்பட்டது. சிறிது தூரம் சென்றதும் வாலிபர் அஜய் கிருஷ்ணன் மணல் தரையில் மயங்கிச் சரிந்தார். திடீர்னு அந்த பையன் உள்ள வந்தவன சாமி திடீர்னு பார்த்துட்டு அவனோட உச்சந்தலையில